அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சொந்தங்களே, நண்பர்களே, உறவுகளே, நான் தென்றல் தமிழும் தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி கிராமம் துளசி நகரில் வாசம் செய்யும் ஸ்லோக மதுரகோபால். இன்று நான் ஒரு ஆன்மீக கதை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டு மகிழுங்கள். திருமாலின் திருவுருவமே அழகானது. அத்தகைய அழகுக்கு அழகு செய்தது போல் அவரது திருமேனி முழுவதையும் முத்துக்களாலும் சிறந்த ரத்தினங்களாலும் மாணிக்க மணிகளாலும் செய்த ஆபரணங்களால் அலங்கரித்து விலை உயர்ந்த பட்டாடையையும் அணிவித்து வாசனைமிக்க மலர் மாலைகளையும் அணிவித்து அவரது திருவடிவத்தின் தன் சென்னியை தாழ்த்தி எழுந்து நின்று கண்ணிமைக்காமல் அந்த பேரெழிலை பருகி நின்றான் காஞ்சி மன்னன். அவரது மனம், நான் செய்த பெரும் பேர்தான் என்ன, பகவான் விஷ்ணு என்னை மன்னனாக்கி என் மனம் முழுவதையும் பக்தியால் அல்லவா நிரப்பியிருக்கிறார் என்னை நினைத்து இருமாந்திருந்தது. காஞ்சி மன்னன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட நிலையில் திருமாலின் விக்கிரம் ஒன்றை செய்து அதற்கு நாள்தோறும் பலவித அலங்காரங்களையும் செய்வித்து சுவைமிக்க உணவுகளையும் பல வகைகளையும் படைத்து வந்தார். இத்தகைய சிறந்த வழிபாட்டிற்கு இணையாக சொல்லும் வகையில் இந்த உலகத்திலேயே எவரும் இருக்க முடியாது என்ற செருக்குடன் அவன் அனைவரையும் நோக்குவது வழக்கம். இவ்விதம் இருந்தபோது ஒரு நாள் அரசன் உலாவ செல்கிறான். அவன் திரும்பி வரும் வழியில் யாரோ ஒருவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்களில் நீர்மல்க துளசி மாலையை அணிவித்து ஒரு விக்கிரத்திற்கு துளசி தளங்களை அச்சித்தபடி அமர்ந்திருந்தார். அரசன் விஷ்ணு பக்தன் அல்லவா, உடனே அங்கே நின்று அவரை கூப்பிட்டான். இங்கே என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? விஷ்ணுவின் விக்கிரத்தை நான் எவ்வளவு அழகாக அலங்கரித்து வைத்திருக்கிறேன். அழகிய ஆடைகளால் அலங்கரிப்பதை விட்டு வெறும் துளசி மாலையை மட்டும் சாந்தி என் அண்ணலை அலங்கோலப்படுத்தி விட்டாயே என்றார் மன்னர். அரசன் செல்வ செருக்கு காரணமாக தன் வார்த்தைகளால் ஒரு ஏழை பக்தரான விஷ்ணு தாசரின் மனதை 100 சுக்கல்களாக உடைத்து விட்டான். அரசன் எங்கே, அன்றாடம் காட்சி எங்கே? மலைக்கும் மடுவுக்கும் எப்படி பொருந்தும்? பகவானிடம் பக்தி செலுத்துவது ஒன்றையும் முக்கியமாக கருதி விஷ்ணு சித்தர், அரசை பகவானை பூஜிப்பதற்கு இதயத்தில் நிரம்பி ஒழியும் பக்தி என்ற மலரை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. பகவானை உண்மையான பக்தி ஒன்றாலேயே அடைந்து விடலாம். அத்தகைய பக்தி ஒன்றையே பிரார்த்தித்து நான் பகவானை வழிபட்டு வருகிறேன் என்று சொன்னார். பிறகு அவர் மீண்டும் தம் போக்கில் விஷ்ணு சுக்கத்தை தமது தேன்முதர குரலோடு இணைந்து பாராயணம் செய்வதில் முனைந்தார். இதை கேட்ட அரசன் வெகுண்டான். அந்தணனே, உன் பக்தியின் மகிமையை பார்த்து விடுகிறேன். நான் முதலில் பகவானை பார்க்கிறேனா அல்லது நீ முதலில் பகவானை பார்க்கிறான பார்த்து விடலாம் என்று சூழலித்து அந்தனர் எதையும் பொருட்படுத்தாமல் காஞ்சி மன்னனும் ஆத்திரத்துடன் அரண்மனையை அடைந்தான். சில நாட்கள் சென்றன. மன்னன் முக்தல மகரிஷியை வரவழைத்தான். பகவானை தரிசிப்பதற்காக மிகுந்த பொருள் செலவில் விஷ்ணு யாகத்தை தொடங்கினான். நகரின் அலங்காரமும் மந்தனர்களின் வேத ஒலியும் யாகத்தின் போது அளிக்கப்படும் தானங்களும் தட்சணைகளும் அனைவரையும் காஞ்சியை நோக்கி ஈர்த்தன. இங்கே பார்த்தாலும் மக்கள் கூடிய அரசனின் இத்தகைய சிறப்புமிக்க பக்தியை பாராட்டி பேசினார்கள். இங்கு 7 எந்திரனும் சேத்திர சந்நியாசம் என்ற ஒரு வகை துறவை மேற்கொண்டார். அனந்தசேனன் யுத்தத்திலே அவர் தங்கி பகவான் விஷ்ணுவை ஆராதித்து விரதம் உபவாசம் ஆகிய அனுஷ்டானங்களை செய்து வந்தார். அவர் ஒரு சபதத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அதன்படி பகவானின் தரிசனம் கிடைத்தால் நன்றி அவர் காஞ்சி திரும்பக்கூடாது. அவர் தம் நிபந்தனை நிறைவேறும் வரை பகலில் ஒரு முறை தன் கையால் உணவு அளித்து பகவானுக்கு படைத்து பிறகு அவர் உண்டு வந்தார். ஒரு நாள் இவ்விதம் வழக்கம்போல் உணவு தயாரிக்கின்ற பொழுது அதை பகவானுக்கு படைப்பதற்காக எடுத்துச் செல்லும் பார்த்தபோது தயாரிக்கப்பட்ட உணவை காணவில்லை. இதுபோலவே ஒரு வாரம் தொடர்ந்து காணாமல் போகிறது. மறுமுறை உணவு தயாரிப்பதில் நேரம் செலவிடும் என்று நினைத்து உடனே பகவானை வழிபடுகிறார். இப்படி பட்டினியாகவே விஷ்ணு சித்தர் பஜனை செய்து கிளம்பி விடுவார். 7வது நாள் இந்த உணவை திருட்டு எப்படி நடைபெறுகிறது என்பதை காண வேண்டும் என்று உணவை மூடி மறைத்து வைத்துவிட்டு ஒரு மடவிடத்தில் அமைந்து கவனிக்கிறார் அந்த சித்தர். அவர் உணவை வைத்து சென்று விட்டார் என்பதை நிச்சயம் செய்து கொண்ட அங்கே ஒரு சண்டாளன் வந்தான். அவன் வறுமையால் வாடுகிறான் என்பதை ஒரே வினாடியில் தெரிந்து கொள்ளலாம். ஒல்லியாக ஒடிந்து விடுவது போன்ற உடல், அழுக்கேறிய கிழிந்த கந்தல் உடை, பாராட்டை தலை, சற்று முற்றும் பார்த்த சண்டாளன் யாரும் இல்லை என்பதை நினைத்து சமைத்த உணவை அள்ளிக்கொண்டு ஓட தலைப்பட்டார். இந்த காட்சியை கண்ட ஏழை விஷ்ணு சித்தரின் மனம் அனலில் இட்ட மெழுகுபோல் உருகியது. அவரிடம் இரக்கம் கொண்ட அந்தனர் ஒரு பாத்திரத்தில் சிறிது நெய்யை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் ஓட ஆரம்பித்தார். பின்னால் தன்னை தொடர்ந்து வரும் ஆள் சப்தத்தை கேட்ட சண்டாளனும் வேகமாக ஓடத் தலைப்பட்டான். அவனால் ஓட முடியவில்லை.
கல்லடிக்கு கீழே விழுந்து மூச்சு இழந்தார். அந்தணரும் ஓடோடி வந்து அவர் அருகே அமர்ந்து தன்மேல் துண்டை எடுத்து வீசி அவனை ஆசுவாசப்படுத்துகிறார். அவ்வளவுதான் அப்பனே, உனக்கான தேர்வு முடிந்து விட்டது, நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று கூறியபடி சண்டாளன் இருந்த இடத்தில் சங்கு, சக்கரம், கதை, பீதாம்பரம் ஆகியவற்றோடு கூடிய திருமால் புன்மைகடன் விஷ்ணு சித்தருக்கு காட்சியளிக்கிறார். திருமாலின் தரிசனம் கிடைத்த விஷ்ணு சித்தர் பேச்சற்ற போய் கல்லென சமைத்து போனார். இத்தகைய நிலையில் அவர் விஷ்ணுவை நமஸ்கரிக்கவும் மறந்தார். பகவான் விஷ்ணு சித்தருக்கு தன் தரிசனத்தை அளித்து விமானத்தில் ஏறி அவரை வைகுண்டம் அனுப்பி வைத்தார். தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள், கந்தவர்கள் பாடினார்கள், அப்சர ஸ்திரீகள் ஆடினார்கள். இங்கே விஷ்ணு யாகம் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று அரசன் மகரிஷி நிறுத்துங்கள் யாகத்தை என்று முழு மனதுடன் வேள்வி காரியத்தில் ஈடுபட்டிருந்த முக்கல மகரிஷியின் கவனத்தை திருப்பினான். காரணம் என்ன? மன்னனின் கண்களில் விஷ்ணுதாசன் வைகுண்டம் செல்லும் விமானம் பட்டதுதான். பிற என்ன? பக்திதான் பகவானை அடியை சிறந்த வழி என்பது மன்னனுக்கு புலனாயிற்று. உடனே அவன் தன் அரச உடைகளை களைந்து வீசி எறிந்தான். பகவான் விஷ்ணுவை நினைத்து கண்ணீர் விட்டு கதறியபடியாக குண்டத்தில் எவரும் தடுப்பதற்கும் குதித்து தன் உயிரை மாற்கிறான். உடனே விஷ்ணு பகவான் அவனுக்கும் காட்சி அளித்து வைகுண்டம் அழைத்துச் செல்கிறார். ஆக கடவுளை வணங்குவதற்கு உனக்கு பொருளோ ஆடம்பரமோ தேவையில்லை. உண்மையான பக்தி இருந்து நீ கடவுளை வேண்டினால் கடவுள் உனக்கு காட்சி தருவார். கடவுள் மனித வழியில்தான் வாழ்கின்றானே தவிர உன் மனித உருவில் வந்த உன் தாய் தந்தையை வணங்கு. உன் தாய் தந்தையர்களுக்கு சரியான பணிவிடைகள் செய்து தான தர்மத்தை செய்து எவன் ஒருவன் சிரத்தையோடு பக்தியை செய்கின்றானோ அவன் சிறந்த பக்திவான். ஐயா அகிலத்தட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்? 5 மலர் கொண்டு அணிதினமும் என்னை பூசை செய்வதற்கு ஆஞ்சாரமாய் நின்று காப்பேன் என்று சொல்கிறார். எனவே அன்பு பிள்ளைகளை, பெற்றோர்களை பேணுங்கள், அன்பு வழியை தொடருங்கள். அமைதியான வழியிலே இருந்தால் நீங்கள் ஆன்மீகத்திலே சாதிக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் துளசி நகர் நிறுவனர் மற்றும் ஆல் இந்திய ரேடியோ பேச்சாளர் மற்றும் முன்னாள் பட்டிமன்ற நடுவர் சுலோ மதனகோபால். வணக்கம்.